ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. உடனடியாக மாவே அரைக்காமல் எப்படி முறுக்கு பண்ணுறது நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 3 கப் அரிசி மாவு நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது கடை மாவு தான். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு முறுக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது 3 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மாவோட நம்ம எள்ளு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். நம்ம அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, எள்ளு எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கணும், இல்லைன்னா கடலை மாவு கெட்டி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போது அந்த தண்ணியை நம்ம மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கை வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது முறுக்கு அச்சு நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி. இதில் எண்ணெய் தடவி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம முறுக்கு குழல்லையும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கணும். உள்ளே நீங்கள் எண்ணெய் தடவும் போது மாவு நமக்கு முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைம் நிறைய மாவு ஒட்டாது. இப்போது இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதுலேயும் பேக் சைடு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இதில் தான் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட போகிறேன். இதில் இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கை பிழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள். அந்த மாவு நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் போட்டுறாதீங்க, உள்ளே சரியாக வேகாது. இப்போ இதை அப்படியே நம்ம கவுத்தி விட்டோம்னா அழகாக எண்ணெயில் விழுந்துடும். எனக்கு இதில் 3 தான் போட முடிஞ்சது. நான் 3 போட்டிருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக வேகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம மாவு அரைச்சி கஷ்டப்படவே வேணாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. நீங்கள் சூடாகவே அப்படியே சாப்பிடலாம். அதே மாதிரி அடுத்த பேட்சும் நான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எண்ணெயை கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். பாருங்கள், எல்லா முறுக்கும் நான் சுட்டு எடுத்துட்டேன். 14 முறுக்கு எனக்கு கிடச்சிருக்கு 3 கப் மாவுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.